ரூம்குள்ளே இருக்காங்க. தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அங்கேருந்து ராஜி வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, அக்கா அழாதீங்கக்கா, நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ராஜி அழாமல் இருக்க முடியும்? எல்லாருமே சேர்ந்து என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. நான் என்ன பண்ணேன் கடவுளே, நான் என்ன பண்ணேன்? என்னோட வாழ்க்கை என் கையை விட்டு போயிடும் போல இருக்கே. அவருக்காக தான் நான் இங்கே இருக்கணும். அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அழறாங்க. அங்கேருந்து கோமதி வராங்க. வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஏய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? நீயா எம்ஏ படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே தங்கமயில் அழறாங்க. என்னடி 12th தானே படிச்சிருக்க? அது மட்டும் இல்லை, ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒரு சர்வராக ஒர்க் பண்ணியிருக்க. உனக்கு அசிங்கமா இல்லை? சி, என்னடி குடும்பம் உங்களுக்குலாம்? உங்கள் அம்மா அப்பாவை நாளைக்கு வர சொல்கிற, என்ன நடக்குதுன்னு பாரு. இது வரைக்கும் ஒரு நல்ல மாமியாரை தான் நீ பார்த்துருக்க. ஆனால் ஒரு கெட்ட மாமியாரை நீ பார்க்க போகிற. நாளைக்கு தெரியும்டி நான் யாருன்னு அப்படின்னு கோமதி பயங்கர கோவமாக திட்டாங்க. வந்து அப்படியே போகிறாங்க. தங்கமயில் இன்னும் தேம்பி தேம்பி அழறாங்க. பயங்கரமாக அழறாங்க. அக்கா அழாதீங்கக்கா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ராஜி பாத்தியா ராஜி, என் நிலமைய பாத்தியா? எங்கள் அம்மா அப்பா பண்ண தப்புக்கு நான் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, அத்தை என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னு பாத்தியா? உன்னை விட சின்ன பொண்ணு என் பையனுக்கு கிடைக்காமலையா போயிருப்பாங்க. ஆனால் என் பையனை நீ ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு தங்கமயில் சொல்லி அழுதுட்ருக்காங்க. அப்படியே நைட்டு ஃபுல்லாக அப்படியே அழுதுட்ருக்காங்க. இங்கே பாண்டியன், கோமதி, சரவணன் அப்படியே பக்கத்தில் படுத்துட்ருக்காரு. பாண்டியன் அப்படியே இப்போ உட்காந்துட்ருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க. என்னங்க, இவனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஆமாடி, இவன் மனசுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கான். சரி விடு, காலைல பார்த்துக்கலாம், அதை பற்றி யோசிக்காத அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அங்கேருந்து அரசியும் வராங்க. எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் போயிட்டு, ஏய் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, அவங்க வந்தே ஆகணும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அங்கேருந்து தங்கமயில் ரூம்லேருந்து வெளியே வராங்க. இங்கே பாருப்பா, நீ உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் வராங்க. வந்த உடனே உள்ள வந்து அப்படி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் கோவமாக வருது. கோமதி கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீங்கள்லாம் ஒரு ஜென்மமா அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்புறாங்க. என்ன நடந்துச்சு? உங்கள் பொண்ணு எத்தாவது படிச்சிருக்கா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. என் பொண்ணு எம்ஏ படிச்சிருக்கா. சி, வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சரவணன் அப்படியே ஒரு டப்பாவை தூக்கி அவங்க அப்பாவை அடிக்க போகிறாரு. தங்கமயிலோட அப்பாவை எல்லாருமே சேர்ந்து அப்படியே தடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே பொய் சொல்லாதீங்க, எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். உங்கள் பொண்ணு 12வது தான் படிச்சிருக்கா. அது மட்டும் இல்லை, என் பையனை விட 2 வயசு பெரியவ அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அதை கேட்டு நீங்கள் எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இதுக்கும் மேலே உங்கள் பொண்ணு இங்கே இருக்க வேண்டாம், என் பையனை எந்த கஷ்டமும் படுத்த வேண்டாம், உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கே நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. மாமா வேண்டாமம்மா வேண்டாமம்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அப்படியே அழறாங்க. சரவணன் கிட்ட போய் அப்படியே அழறாங்க. வேண்டாமம்மா, மாமா உங்களை விட்டு என்னால் போக முடியாது மாமா, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சரவணன் கோவமாக நிற்கிறாரு. இங்கே பாருங்கள், தயவு செய்து உங்கள் பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. உங்கள் பொண்ணால் என் பையன் ரொம்ப 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 கஷ்டத்தை அனுபவிச்சிட்டான். இதுக்கும் மேலே அவன் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம், இங்கே கூட்டிகிட்டு போயிடுங்க. எவ்வளோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க? ஏன் உண்மையை சொன்னால் நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டோமா? 12th தான் படிச்சிருக்கா, இவ பெரியவ, எல்லாமே சொல்லியே கல்யாணம் பண்ணியிருக்கலாமே. இதில் என்ன தப்பு இருக்குது? எதுக்காக இவ்வளோ பெரிய பொய் சொல்கிறீங்க? அதுவும் குடும்பமாக சேர்ந்து எங்களை ஏமாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறார். இல்லை சம்மந்தி, நான் சொல்கிறதுக்கு பேசாதீங்க, நீங்கள் பேசாதீங்க. தயவு செய்து உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வெளியே போயிடுங்க. இதுக்கும் மேலே பேசுனீங்கன்னா நான் வந்து ரொம்ப கோவப்படுவேன். அதை நீங்கள் தாங்க மாட்டீங்க. போயிடுங்க, வெளியே போயிடுங்க, போங்க அப்படின்னு பாண்டியன் அப்படியே கத்துறாங்க. வந்து போகிறாங்க.